ஏதேனும் ஒரு விஷயம் தொடங்கினாலும் உடனே முடிவும் வேண்டும் என்பதே அவனது எண்ணம். வேகம் என்பதே அவனது குறிக்கோள். ஒரு நாள் அவன் தன் தாத்தா ராமையாவிடம் வந்தான். தாத்தா, நானும் ஒரு நாள் பெரியவங்க மாதிரி வெற்றி அடையணும் என்றான். அப்படியா, நல்ல நோக்கம் என்று புன்னகைத்தார் தாத்தா. ஆனால் அதுக்கு பொறுமை முக்கியம். அவனுக்கு அது பிடிக்கவில்லை. தாத்தா, எனக்கு வெறும் 2 நாள்ல ஏதாவது பெரிய வெற்றியா கிடைக்கணும். நீங்க ஏதாவது வழி சொல்லுங்க என்றான். தாத்தா ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் அருணிடம் ஒரு மாங்கொட்டை கொடுத்து, இதை நட்டு ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊத்து. பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்றார். அருண் மகிழ்ச்சியாக அந்த மாங்கொட்டையை வீட்டின் பின்புறம் சின்ன இடத்தில் மண்ணை தோண்டி நட்டான். முதல் நாளும் 2வது நாளும் 3வது நாளும் அவன் சரியாக தண்ணீர் ஊத்தினான். 4வது நாளில் அவன் எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருந்தது. இன்று மரம் வேரோடு வெளியே வந்திருக்கும் என்ற எண்ணத்தில் ஓடி சென்று பார்த்தான். ஆனால் அங்கே எதுவும் இல்லை, ஒரே வெறுமை. ஏன் இது வளரல என்று கோபத்தில் அவன் மண்ணை தோண்டினான். மாங்கொட்டை அப்படியே இருந்தது, முளைக்க கூட ஆரம்பிக்கவில்லை. அந்த சமயத்தில் தாத்தா வந்தார். தாத்தா, இதெல்லாம் வேலைகளா? 3 நாளா தண்ணி ஊத்தினேன், இன்னும் எந்த மரமும் வரல. தாத்தா மெதுவாக சொன்னார். அருண், ஒரு மாமரம் வளர 1 நாளா 3 நாளா போதாது. குறைந்தது 5 ஆண்டுகள் ஆகும். அந்த மரம் வளர, வலிமை பெற, கிளைகள் விரிய, பூ பூத்து பலன் தர எல்லாமே நேரம் எடுக்குது. அருண் சிந்தனையில் மூழ்கினான். அப்போ வெற்றி அடைய நாம பொறுமையா இருக்கணுமா? ஆமாம், நீ சின்ன சின்ன முயற்சிகளை பொறுமையுடன் தொடர்ந்து செய்தால் தான் பெரிய வெற்றியை அடைய முடியும் என்றார் தாத்தா. அருண் தலை ஆட்டினான். இந்த முறை அவன் மாம்பழ விதையை புதிதாக நட்டான். தினமும் தண்ணீர் ஊத்தினான். காற்றும் சூரியனும் எப்படி உதவுகிறதென்பதையும் கவனித்தான். 3 மாதங்களில் ஒரு சிறிய முளை தோன்றியது. அதை பார்த்தபோது அருணின் கண்களில் மகிழ்ச்சி கலந்த ஆச்சரியம் தெரிந்தது. தாத்தா சிரித்தார். வாழ்க்கையின் முதல் வெற்றி பொறுமையை கற்றுக்கொண்டது தான். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மரம் முழுமையாக வளர்ந்து கிளைகளில் மஞ்சள் பொன்னிற மாம்பழங்கள் குலுங்க ஆரம்பித்தன. அந்த மரத்தின் முதல் பழத்தை அருண் தன் தாத்தாவுக்கு கொடுத்து, இதுதான் உங்கள் சிந்தனையின் பலன் தாத்தா என்றான் மகிழ்ச்சியுடன். கதையின் நீதி: நம்பிக்கையுடன் பொறுமை கொண்டு தொடரும் பயணம் உறுதியான வெற்றிக்கு வழிகாட்டும். ஆகையால் பொறுமையுடன் இருங்கள். பொறுமை கடலினும் பெரிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் சாரா. நன்றி.